சுக்கராச்சாரியரே, மரணத்திற்கு வழிவகுத்திட வேண்டாம். மகாதேவா, தங்கள் மீது ஆணையாக நான் கூறினேன் அல்லவா, இதுவரை எவரும் செய்திராத காரியத்தை நான் இன்று செய்து காட்டப் போகிறேன் என்று கூறினேனே, அதை மறந்து விட்டீர்களா? ஆகையால் மகாதேவா, உங்களது எச்சரிக்கையோ அல்லது தாக்குதலோ எவ்விதத்திலும் என்னை தடுக்காது. அவ்வாறெனில் நான் தங்களை சம்ஹாரம் செய்திடுவேன். சுக்கராச்சாரியரே, இறுதியாக கூறுகின்றேன், பிடிவாதம் துறந்திடுங்கள். இல்லையேல் இல்லையேல் என்ன மகாதேவா, என்னை தாங்கள் தாக்குவீர்களா? ஆனால் ஒன்று நினைவிருக்கட்டும், தங்களது சக்தி வாய்ந்த அந்த திரிசூலத்தாலும் இந்த சுக்கராச்சாரியனை ஏதும் செய்ய இயலாது. முடிந்தால் என்னை தாக்குங்கள் மகாதேவா. மகாதேவா, இது நாள் வரை தாங்கள் எவரது செயலுக்கும் தடையாக இருந்ததில்லை. இன்று இருக்கப் போகிறீர்களா? அவ்வாறென்றால் சரி. ஆனால் அசுரர்கள் நாங்கள் உங்களது அனைத்து இடையூறுக்கும் பதிலடி கொடுப்போம். மகாதேவா, திரிசூலத்தை செலுத்துங்கள். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, பிரபஞ்சத்தோரின் நம்பிக்கை. எவர் ஒருவர் தான் துவங்கவிருக்கும் காரியத்திற்கு முன்பு அரஹர மகாதேவா என்று கூறுகிறாரோ அவர் தனது காரியத்தில் வெற்றி பெறுகிறார். ஆகையால் இந்த யாகத்தை அரஹர மகாதேவா என்று கூறிதான் நான் துவங்கப் போகிறேன். அரஹர மகாதேவா என்று கூறியே ஒவ்வொரு ஆகூதியையும் இதில் இடப்போகிறேன். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. இறுதியாக எச்சரிக்கை விடுக்கின்றேன் சுக்கராச்சாரியரே, மரண தாண்டவத்தை இக்கணமே நிறுத்திவிடுங்கள். இல்லையேல் தங்களையே நான் முதலில் சம்ஹாரம் செய்வேன். அதேபோல் நானும் இறுதியாக உங்களை வேண்டிக் கேட்கிறேன். திரிசூலத்தை செலுத்துங்கள். ஹரஹர மகாதேவா,
எச்சரிக்கையாயினும் வேண்டுகோளாயினும் நீ பிடிவாதம் துறக்க வேண்டும். இல்லை என்றால் நீ மரணிப்பது என்பது நிச்சயம். நான் எதற்கும் தயார் மகாதேவா. தங்கள் திரிசூலத்தை என் மீது செலுத்துங்கள். மகாதேவா, இது கடினம் என்று நான் அறிவேன். ஆனால் யாகத்தை தடுக்க வேண்டியது மிக அவசியம். ஒரு சிவபக்தனை தங்களால் சம்ஹாரம் செய்ய இயலாது. ஆனால் திரிசூலத்தின் பலத்தைக் கொண்டு அவரை வெகு தூரத்திற்கு அனுப்ப இயலும் அல்லவா? அவ்வாறு செய்தால் அவர் மீண்டு வர பல வருடங்கள் ஆகிவிடும். பல வருடங்களுக்கு பிறகு என்ன நேரும்? இந்த ஆபத்து விலகிவிடுமா? ஆபத்து விலகாது விளைவும் விபரீதமே. ஏனெனில் புரிந்திடும் அக்காரியத்தை தடுப்பது என் பணியாகாது. இழைத்திட்ட அக்காரியத்திற்கு பிறகு அதன் பலன் வழங்குவது என் கடமை. ஆகையால் சுக்கிராச்சாரியருக்கு எடுத்துரைத்திட இயலுமே தவிர அவர் புரிந்திடும் செயலுக்கு நான் இடையூறாக இருக்க இயலாது. தாங்கள் கூறியது சரிதான் மகாதேவா. தாங்கள் சிவன் அல்லவா? ஆதி அந்தமற்றவர், பாரபட்சம் பாராதவர், செயலுக்கான பலனை அளிப்பவர். பிறர் செயலுக்கு இடையூறாக இருக்க மாட்டீர்கள். இதுவே தங்களின் சித்தாந்தம். சித்தாந்தத்தை தாங்கள் கடைபிடிக்காவிடில் வேறு எவர் கடைபிடிப்பார்கள்? ஆகையால் மௌனம் காக்கவும், எங்களது இந்த செயலுக்கும் எங்களது முயற்சிக்கும் எங்களது வெற்றிக்கும் நீங்கள் சாட்சியாக மாறுங்கள். என்னை மன்னியுங்கள் மகாதேவா. இதுநாள் வரை தங்களுடன் விவாதம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் எழுந்ததில்லை. ஆனால் நான் என்ன செய்வது? இன்று அசுரகுரு சுக்கிராச்சாரியனின் கடமை உங்கள் பக்தனின் கடமையை வென்றுவிட்டது. இது கடமை அல்ல, உனது வன்மமே. வன்ம எண்ணத்திற்கு கடமை என்று பெயர் சூட்டாதே சுக்கிராச்சாரியரே. நினைவிருக்கட்டும், நீ புரிந்திட இருக்கும் அக்காரியம் பெரும் தவறானதே, பாவச் செயல். அதன் கர்ம பலன் இந்த ஜென்மத்திலோ அல்லது அடுத்த ஜென்மத்திலோ நிச்சயம் உனை வந்தடையும். அசுரகுரு, இந்த விவாதத்தை விட்டுவிடுங்கள். இந்த யாகத்தை துவக்குங்கள். அசுர வீரர்களே, யாக குண்டத்திற்கு அருகில் வாருங்கள். அனைவரும் தியாகம் செய்வதற்கு தயாராகிவிடுங்கள். அசுரமாதா திதி, முதல் ஆகுதியை நீதான் இட வேண்டும். ஆனால் நினைவிருக்கட்டும், இது மகத்துவமான யாகம். ஆகையால் உனது தியாகமும் மகத்துவமாக இருக்க வேண்டும். நாராயணா, தங்களுக்கும் மகாதேவருக்கும் வேறுபாடு உள்ளது. மகாதேவரால் இவர்களை தடுக்க இயலாது. ஆனால் தங்களால் இவர்களை தடுக்க இயலுமே. ஜகத் ரட்சகனாக தாங்கள்தான் இருக்கிறீர்கள்.